குட் மார்னிங் மேம். மார்னிங். 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 உங்க பையன் எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கான் சார். கொடுக்குற ப்ராஜெக்ட் ஒர்க்கு கூட சரியா பண்றது இல்ல சார். அதுலயும் அறக்குறை. சரிங்க வெற்றி, நீ கொஞ்சம் வெளியேறியா. நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை சரியாக செஞ்சுட்டு வந்தது அவன் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அவனை என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். காலையில் 4 மணி வரைக்கும் முடிச்சிருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தவன் வெரி பேட், பாய் கடையில் வாங்கிட்டு வந்தவன் குட், ஆர்ட் ஸ்டூடெண்ட்டை வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தவன் வெரி குட். ப்ராஜெக்ட் ஒர்க் யாருக்கு மேடம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கா, பேரண்ட்ஸுக்கா, இல்லை பாய் கடைக்கா, ஆர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கா? அதோ அங்கே பாருங்கள், கோவிந்தம்மாள் செகண்ட் பி, வெரி வெரி குட். உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், இது அந்த பாப்பா செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததா? யாரை ஏமாத்துறீங்க? ஸ்டூடெண்ட்ஸையா, பேரண்ட்ஸையா? சார் அவர் கரெக்டாக தானே சார் கேட்குறாரு. இல்லை உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்களா? இது அங்கே போய் சொல்றிய? நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் 2 பேரும் ஏதாவது பதில் பேச. இருக்கிற இடம் தெரியாம எதுக்குடா இருக்கிற? கிளம்புடா. பசங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? பாருங்கள், ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் கூட்டம் கூட்டமாக வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பசங்களோட சந்தோஷத்தை விட மற்ற பசங்க பேரண்ட்ஸ் முன்னாடி அவங்க கௌரவமாக இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு பெருமை. விளையாடுற வயசில் விளையாடத்தாங்க செய்வான், அதை ஏன் ஒரு குறையாக சொல்கிறீங்க? இந்தா அவர்கிட்ட அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அவர் வீட்டில் போய் என்ன பண்ணுவார் தெரியுமா? 100க்கு 90 பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி பேரண்ட்ஸை பிடிக்கும்? எப்படி ஸ்கூலை பிடிக்கும்? அவன் ஸ்கூலுக்கு வரணும், டீச்சர்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட வேணாமா? பயமுறுத்துறீங்களே. அவனை எப்போ தாங்க சுதந்திரமாக இருக்க விடுவீங்க? அவன் எப்போ தான் சந்தோஷமாக இருப்பான்? அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது சார். நான் தான் மேடம் பேசுவேன், வேற யார் பேசுவா? இது என் பையனோட எதிர்காலம். நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பா வந்து நிற்பாருன்ற நம்பிக்கை என் பையனுக்கு வரணும். அந்த நம்பிக்கை எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? நான் கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ். இல்லடா நீ இப்படி வந்துடா சார் கொஞ்சம் மேலே வாங்க, இங்க ஒருத்தர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை பேசினா அதுக்கு பேர் கலாட்டா வரும். எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். என் பையன் அந்த ஸ்கூலில் சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் 4 டீச்சர்ஸ் மாறி இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பையனை பற்றி? இவங்க எப்படி என் பையனை மானிட்டர் பண்ணுவாங்க? சார் அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டாக சொல்லிடுறாங்க சார். இது அங்கே போய் சொல்றிய? நமக்கு எதுக்கு சார் நமக்கு நீ ஏன்டா உன் கூட எதையும் சேர்க்க? நீங்களா தானே தேடி வந்தீங்க, நாங்களா கூப்பிட்டோம்? நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. நீங்கள் தான் சார் கூப்பிடுறீங்க, ரோடா நின்று கூப்பிடுறீங்க. முதல் மார்க் வாங்கின பிள்ளைய கட் அவுட்டில் போட்டு இது எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை, எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை தம்பட்டு அடிச்சு பிட் நோட்டீஸ் கொடுத்து டிவியில் விளம்பரத்தை போட்டு பார்க்குறவங்களாம் பிரமிக்க வச்சு, இந்த ஸ்கூலில் நம்ம புள்ள படிச்சாதான் நம்ம கௌரவம் வீட்டில் இருக்க பொம்பளை நம்ப வச்சு குழப்பி விட்டு அவளுக்கு புருஷங்களை டார்ச்சர் பண்ணி அடம் பிடிச்சி மருந்தை குடிச்சு என் பொண்டாட்டி எல்லாம் மருந்தை குடிச்சிட்டா சார். பல பேர் வீட்டில் இருக்க டார்ச்சர் தாங்க முடியாம தான் சார் காம்ப்ரமைஸாக இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்குறான். எத்தனை பேர் நீங்களும் ஆசைப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தீங்க சொல்லுங்க? பார்த்தீங்களா, 30% கூட தேராது. அட பாவிகளா, உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல. சே, நீங்கள் கம்யூனிஸ்டா, நக்சலைட்டா, கோஷ்டி சேர்த்துட்டு இருக்கீங்க. இனிமே உங்கள் பிள்ளைக்கு இந்த ஸ்கூலில் இடம் இல்லை, கெட் அவுட். நீங்கள் என்ன சார் சொல்கிறது என் பையனுக்கு இடம் இல்லைன்னு? நான் சொல்கிறேன் சார், என் பையன் படிக்கிறதுக்கு இந்த ஸ்கூலுக்கு தகுதி இல்லை. ஏய் வெற்றி, உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்காயா? பிடிக்கலப்பா. கேட்டுச்சா? உங்கள் பசங்கிட்டையும் கேளுங்க, பாதி பேருக்கு மேலே இந்த பதில் தான் சொல்லுவாங்க. அப்பா எனக்கும் இந்த ஸ்கூல் பிடிக்கல. வாயா போலாம். மிஸ்டர் தயா, உங்க முன்கோபத்தால உங்க பையனோட எதிர்காலத்தை நாசப்படுத்துறீங்க. பையனோட எதிர்காலம் பள்ளிக்கூடத்தில் இல்லை சார், பையன்கிட்ட இருக்கு. மனித குலமே மனித குலமே எங்கே போகிறாய்? குழந்தை கையில் விலங்கு பூட்டி எதற்காய் வதைக்கிறாய்? அவர்க்கென இருக்கும் இவ்வுலகத்தை அவர் கையில் எடுத்திட வழிவிடு. நீ ஏம்மா அங்கே நிற்கிற? எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டாயா, வீட்டுல ஒரு பொருள் இல்லையா? வெற்றி, அம்மாவுக்கு சாமி வந்திருக்கு, வேப்பில் அடிச்சா சரியாயிடும். நீ கொஞ்சம் வெளியே இரு. மலரு, உனக்கு என்ன பிரச்சனை? போ. இப்படி படிக்கிற பையனை பாதியில கொண்டு வந்துட்டீங்க. இவனை வீட்ல வச்சிட்டு போறவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லணுமா? வர்ற போறவங்கள பார்க்காத, நம்ம பெத்த புள்ளைய பாரு. என்ன நீங்க வாட்டுக்கு போயிடுவீங்க. நான் தான சாகணும். ஐயோ, 4 பேரு. சை, எத்தனை பேர் பெத்தவங்க ஆசைப்பட்டாங்களேன்னு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம பாக்குற வேலை ஒண்ணு, மனசுல கனவு ஒண்ணுன்னு இங்கிட்டு இல்லாம அங்கிட்டு இல்லாம வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம என் புள்ள அப்படி வாழக்கூடாது.
அவன் ஆசைப்பட்ட மாதிரி தான் வாழணும். தொலைங்க என்கிட்ட. என் முன்னாடி நிக்க. ஏய், அதுக்கு போற மலரு. இங்க பாரு மலரு, மறுபடி தப்பு பண்ற மலரு. அண்ணன் தம்பியெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு போயிடுவான். தனியா கிடப்ப. உன்னால தான் தனியா இருக்க முடியாது. சண்டை போடுறதுக்கு ஆள் வேணுமே. வா, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். உன் கூட எனக்கு ஒரு மண்ணு வேணும். ஏய், உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு என் பையன் வேணும். பெத்தவளுக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியாதா? நீ பாசத்துல பேசல, ஈகோல பேசுற. முதல்ல கோணல் ஆயிடுச்சுன்னா முழுசும் கோணல் ஆயிடும். பாவம் வெற்றி, அவன் வாழ்க்கையை கெடுக்கணுமா? வா, சேர்ந்து உயர்த்துவோம். உன்கிட்ட இருந்து அவனுக்கு எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல நீ நிக்காத. ஐயோ. எனக்கு வாங்குறதுக்கு. ஏய் மலர், சீக்கிரமா வந்தது. ஏய் அதான் சொல்லிட்டால, கோர்ட்ல பாத்துக்கலாம், கிளம்பு. எங்களுக்கு நீ எதுவுமே இல்ல பாருங்க. வெற்றி, எங்க 2 பேத்துக்குள்ள எந்த சண்டை சச்சரவு வந்தாலும் விட்டு கொடுத்து போவோம். எங்க உயிருக்குள்ள இருந்து உருவாகி இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கிற உனக்காக கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்வோம். இது உன் தொப்புள் கொடி மேல சத்தியம். மயிலே, நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன தயக்கம்? உள்ள வாங்க. எதுக்கு அங்கேயே நின்ட்டீங்க? அவமானமா இருக்கு சார். ஏன்? 10th சீலா 11 கழிச்சடைகள் இருக்குது. அதில் முதல் கழிச்சடையே இவன் சார். இந்த 11 பேர் இந்த வருஷம் பரிசு எழுதக்கூடாது சார். கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவாங்க. நம்ம பள்ளிக்கூடத்து மானம் போயிடும் சார். உன் ஸ்கூல் பெருமைக்கு எருமை மேய்க்கிற ஸ்கூல்டா. அம்மா வேலை நீ ஓட்டுவாங்க. இது வேற சார். டேய், இந்த வருஷம் நீ எக்ஸாம் எழுதுற, பாஸும் ஆகுற. எப்பட்றா? பள்ளிக்கூடம் என்னடா பெரிய பள்ளிக்கூடம்? உன்னை ஸ்ட்ரைட்டாக காலேஜே சேர்த்துறேன்டா. காலேஜா? ஆமாடா, வாத்தியார் நம்ம ஃப்ரெண்டு தான். வணக்கம் சார். வாங்க சார். வெரி குட் வெற்றி. தேங்க்ஸ்ப்பா. உன்னால் முடியும் மயிலு. பெரிய பெரிய படிப்பாளியெல்லாம் படித்தது இவ்வளோதான். ஏன் படிக்காது எவ்வளவோ இருக்குது. வாழ்க்கைக்கு படிப்பு அவசியம்தான், ஆனால் படிப்பே வாழ்க்கை இல்லை. நீ பாஸ் ஆகிற, உன்னை பரிச்சை எழுதக்கூடாதுன்னு சொன்ன வாத்தியார் முன்னாடி மார்க் ஷீட்டை தூக்கி போடுற. சரியா? சரி சார். உள்ளே போங்க. வாமையிலே. கையில் என்ன?
ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் சார். கொடுங்க பார்ப்போம். வேணாம் சார். ஏன் மார்க் கம்மியாக எடுத்துட்டீங்களா? ரொம்ப கம்மி சார். அப்போ நான் கண்டிப்பாக பார்க்கணும். கொடுங்க. ஹை, மனிதனை நாய் பாதுகாத்தால் அது கிராமம், மனிதன் நாயை பாதுகாத்தால் அது நகரம். இந்த மாதிரி வேற எழுதியிருக்கீங்களா? நிறைய எழுதியிருக்கேன் சார். பரீட்சைக்கெல்லாம் அப்புறம் படிக்கலாம். முதல்ல போய் நீங்கள் எழுதுன எடுத்துட்டு வாங்க, நான் பார்க்கணும்.